ஹாய் நண்பா, ரயில்வேல இருந்து மீண்டும் ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்திருக்கு. மொத்தமா 4098 காலி இடங்கள் அப்ரூவ் ஆயிருக்குதுங்க. இதுல ரொம்ப முக்கியமான வேலை வாய்ப்பு மெட்டீரியல் சூப்பரண்டன்ட் கேட்டகரியில 314 காலி இடங்கள் வந்திருக்கு. டிப்ளமா படிச்சவங்க, டிகிரி படிச்சவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாத வாய்ப்புங்க. முழு தகவலை சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்ல இருந்து மீண்டும் ஒரு வேலை வாய்ப்பு RRB அப்படின்னு சொல்லக்கூடிய ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல இருந்து அப்ரூவ்ட் வேகன்சி கேட்டகரியில இப்போ ஒரு நோட்டிபிகேஷனை வெளியிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ரயில்வேல டெக்னீஷியன் வேலை வாய்ப்பு இந்த ஜூலை மந்த் போய்கிட்டு இருக்கு. ஜூலை 29 லாஸ்ட் டேட்டுங்க. அந்த ஜாபுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன், கண்டிப்பா செக் பண்ணுங்க. எலிஜிபிளா இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி ஜூலை 15 செக்ஷன் கண்ட்ரோலர் ஜாபுக்கான நோட்டிபிகேஷன் வரப்போகுது. அதை பத்தியும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்ல இருந்து JE அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூனியர் இன்ஜினியர் ஜாபுக்கான நோட்டிபிகேஷன் தான். JE மட்டும் கிடையாது, DMS, CMA இந்த மாதிரி 3 விதமான பதவிகளுக்கு மொத்தமா 4098 காலி இடங்களை நிரப்ப போறாங்க. இந்த காலி இடங்களை அதிகாரப்பூர்வமா அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஜூலை 1 தான் இந்த ஒரு அப்ரூவ்டு வேகன்சிஸ் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிருக்காங்க. பேன் இந்தியா லெவல்ல ஒரு ஜோன்ல எவ்வளவு காலி இடங்கள் இருக்கு அப்படிங்கறத எக்ஸாக்டா கால்குலேட் பண்ணிருக்காங்க. மொத்தமா இந்த ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரியில மட்டும் 35 விதமான பதவிகள் இருக்கு. அதாவது ஜூனியர் இன்ஜினியர் மட்டும் கிடையாது, மெட்டீரியல் சூப்பரண்டன்ட் கேட்டகரியில வேலைகள் இருக்கு. கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரி CMA அப்படின்னு சொல்லக்கூடிய 3 விதமான பதவிகளுக்கு ஒரே நோட்டிபிகேஷன்ல வேலை வாய்ப்பை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த காலி இடங்கள் தான் தற்பொழுது அப்ரூவ் பண்ணிருக்காங்க. மொத்தமா 4098 காலி இடங்கள் பேன் இந்தியா லெவல்ல இருக்கு. சோ என்ன மாதிரியான பதவிகள் இருக்கு, அது எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கு, அதனுடைய சப் டிபார்ட்மெண்ட் என்ன, அதுல எவ்வளவு வேகன்சி, இந்த மாதிரி தெளிவா ஒரு டேபிள் காலம் வந்து கொடுத்திருக்காங்க. மொத்தமா 35 விதமான பதவிகள் வந்திருக்கு. இதுல எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஜூனியர் இன்ஜினியர் ஜாபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சோ அதுல சப் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஜெனரல் சர்வீஸ்ல இருக்கு, PUல இருக்கு, TRSல இருக்கு, ஒர்க் ஷாப்ல இருக்கு, R&D அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரியில எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் வேலைகள் அவைலபிளா இருக்கு. அண்ட் தென் சிவில் படிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு. பிரிட்ஜ் கேட்டகரியில கொடுத்திருக்காங்க, சிவிலுக்கு தனியா கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு கேரேஜ்ல வேலை வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மெட்டலர்ஜிக்கல் மெக்கானிக்கலுக்கு தனியா டிசைன் அண்ட் டிராயிங் எஸ்டிமேஷன்ல ஜாப் இருக்கு. சோ மெக்கானிக்கல்லே நிறைய டிசிப்ளின் வந்து ஈக்குவல் டிசிப்ளின் ஆல்சோ கொடுத்திருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இந்த மாதிரி ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரியில சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் டிசிப்ளின்ல நிறைய ஜாப்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் SNT அதாவது சிக்னல் அண்ட் டெலிகாம் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ல வேலை வாய்ப்பு இருக்கு. அதுலயுமே வந்து ஜூனியர் இன்ஜினியர்ல சிக்னல் கேட்டகரியில, டெலிகம்யூனிகேஷன் கேட்டகரியில, அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப் கேட்டகரியில இருக்கு. ஃபைனலா வந்து ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்ல மெட்டீரியல் சூப்பரண்டன்ட் கேட்டகரியில வேலைகள் இருக்குதுங்க. இதுலதான் அதிகப்படியான காலிடங்கள் 314 காலிடங்கள் வந்திருக்கு. மொத்தமா பேன் இந்தியா லெவல்ல ஒரு 4098 காலிடங்களை அப்ரூவ் பண்ணிருக்காங்க. அப்ரூவ் பண்ண வேகன்சிஸ் எல்லாமே ஜோனல் ரயில்வேஸ்க்கு வந்து சென்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நமக்கு வந்து சென்னை ஜோன் தான் வரும். அதாவது தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா வேலை வாய்ப்புகளுமே சென்னை ஜோனுக்கு கீழே தான் வரும். இந்த JE காலிடங்கள் கூட தமிழகத்துல 38 மாவட்டங்கள் வரையாக இருக்கு. சோ இது சம்பந்தப்பட்ட அபிஷியல் நோட்டிபிகேஷன், ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் எல்லாமே கூடிய விரைவில் வந்துடும். பட் இருந்தாலும் ஓல்டு நோட்டிபிகேஷனை வச்சு இன்னும் நிறைய தகவல்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். கடந்த வருடம் 2025ல RRBல இருந்து ஜூனியர் இன்ஜினியர் ஜாபுக்கான நோட்டிபிகேஷன் விட்டுருந்தாங்க. கடந்த வருடம் ரொம்ப கம்மியான காலிடங்கள், அதாவது ஒரு 2569 காலிடங்கள் தான். இந்த வருடம் 4098 காலிடங்கள் வேகன்சிஸ் கிட்டத்தட்ட டபுள் மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதனால இந்த வாய்ப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஜாபுக்கான சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் பே 35,400 ரூபாய், அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து ஆரம்ப காலத்துல ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். 18 வயதுல இருந்து 33 வயதுக்குள்ள இருக்கணும். கூடுதலாக SC ST, பர்சன் வித் டிசபிலிட்டி, OBC கேண்டிடேட் இவங்க எல்லாருக்குமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்சேஷன் கூட இருக்குதுங்க. செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு இன்டர்வியூ கிடையாது. ஆனா 2 ஸ்டேஜ்ல நீங்க எக்ஸாம் எழுதணும். ஸ்டேஜ் 1 கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், CBT எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க, CBT 1. சோ இந்த CBT 1 வந்து முழுக்க காமன் சிலபஸ் தான். ஜெனரல் இன்டெலிஜென்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், மேத்தமெட்டிக்ஸ் இந்த டாபிக்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸ்டேஜ் 2 கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல வந்து ப்ரொஃபஷனல் கொஸ்டின்ஸும் இன்க்ளூட் ஆகி வரும். சோ இந்த 2 ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை மட்டும் நீங்க கிளியர் பண்ணா போதும். அதை ஃபாலோ பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் ஒரு மெடிக்கல் எக்ஸாம், அதாவது மெடிக்கல் செக்அப் கூட உங்களுக்கு ஃபைனலா இருக்கும். எக்ஸாம் பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஓல்டு நோட்டிபிகேஷன்ல தெளிவா கொடுத்திருக்காங்க. இந்த ஓல்டு நோட்டிபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். குவாலிபிகேஷன் டீடைல்ஸ் பார்த்தரலாம். இந்த ஜூனியர் இன்ஜினியர் ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா யார் எலிஜிபிள், குறிப்பா இந்த ஜாபுக்கு டிப்ளமோ படிச்சவங்க, அதே மாதிரி BE BTech படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்ப ஜூனியர் இன்ஜினியர்ல எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல வேலைகள் இருக்கு அப்படின்னா 3 இயர்ஸ் டிப்ளமோல நீங்க மெக்கானிக்கல் எடுத்து படிச்சிருந்தாலும், எலக்ட்ரிக்கல் எடுத்து படிச்சிருந்தாலும், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எடுத்து முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி இந்த பர்டிகுலரா இவங்க சொல்லிருக்கூடிய இந்த டிசிப்ளின்ல பிடெக் நீங்க எடுத்து படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கும் வேலை வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து இப்போ சிவில்ல வந்து ஜூனியர் இன்ஜினியர் கேட்டிருக்காங்கன்னா அதுல பிஎஸ்சில நீங்க சிவில் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஜூனியர் இன்ஜினியர்ல ட்ராக் மிஷின் அப்படிங்கிற ஒரு ஜாப் இருக்குதுங்க. அந்த ஜாபுக்கு நிறைய டிசிப்ளின் எலிஜிபிள் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. அதாவது டிப்ளமோல மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் படிச்சவங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் படிச்சவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்ல நீங்க இந்த டிசிப்ளின்ல படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சோ ஜூனியர் இன்ஜினியர் கேட்டகரி எல்லாத்துக்குமே டிப்ளமா படிச்சிருந்தாலும் ஓகே தான், இல்ல பிடெக்ல நீங்க அவங்க சொல்லிருக்கிற டிசிப்ளின்ல கம்ப்ளீட் பண்ணிருந்தாலும் ஓகே தான். சோ நிறைய டிசிப்ளின் கொடுத்திருக்காங்க. சோ ஒரு ஜாபுக்கும் தனித்தனியா அது வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுல இந்த கெமிக்கல் அண்ட் மெட்டலர்ஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஜாபுக்கு பிஎஸ்சி டிகிரில பிசிக்ஸ் எடுத்து படிச்சவங்க அண்ட் கெமிஸ்ட்ரி, நீங்க பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாங்க. ஃபைனலா இந்த ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய வேலைகள், அதுலதான் மெட்டீரியல் சூப்பரிண்டென்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரியில ஒரு 300+ காலிடங்கள் கொடுத்திருந்தாங்க. இந்த ஜாபுக்கு 3 years டிப்ளமோ இன்ஜினியரிங் இன் எனி டிசிப்ளின், டிப்ளமோ இன்ஜினியரிங்ல நீங்க எந்த டிசிப்ளின் எடுத்து படிச்சிருந்தாலும் ஸ்டோர் டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய மெட்டீரியல் சூப்பரிண்டென்டன்ட் ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. சோ இப்போ வேகன்சிஸ் மட்டும் தான் அப்ரூவ் பண்ணிருக்காங்க. கூடிய விரைவில் உங்களுக்கு அபிஷியல் ஃபுல் நோட்டிபிகேஷன் வந்துரும். இந்த அப்ரூவ்ட் பிடிஎஃப் ஃபைல நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன். ஓல்டு நோட்டிபிகேஷன் பார்க்கக்கூடிய பிடிஎஃப் நான் வந்து கொடுத்திருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.